வடை பாருங்க பாட்டிட்டு வந்துட்டேன். இன்னும் இது இருக்கணும். அடைக்கு பருப்பு இதுதான் எண்ணெய் இருக்காது. உப்பு எல்லாம் போட்டாச்சு. நான் வடை செஞ்சால் எப்பயுமே சோடா மாவு போட மாட்டேன். நல்லா தண்ணி தொட்டு ஆட்டணும். தண்ணி ஊற்றி ஆட்டக்கூடாது. பருப்பு ஊறினோடனே ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். அப்படி வேலை இருந்தால் 1 ஹவர் நல்லா தண்ணி தொட்டு மாவை வலிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஈரப்பதத்துலேயே நல்லா வந்து உப்பெல்லாம் போட்டுட்டேன் பாருங்க. உப்பு போட்டே எவ்வளோ நல்லா இருக்கு. உளுத்த வடை பிரியாணி தான் என் கைக்கு ஃபேமஸ். ரொம்ப சாம்பார் எல்லாமே நல்லா செய்வோம். நான் உளுத்த வடை பிரியாணி தான் ஃபஸ்ட்டு. கரெக்டாக இருக்கும். அந்த பதம் கரெக்டாக வரும். பிரேசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க செமையா. நானும் 3 வருஷமா சூப்பராக சமையல் போட்டு பார்க்குறேன். இன்னும் $100 வரல. 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் $100 வரல. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் சிம்பிளாக பண்ணுவாங்கெல்லாம் இன்னைக்கு. அது எப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் நல்ல சமையல் குறிப்பாக போடுறோம். $100 இன்னும் வரல எனக்கு. இப்படியே போச்சுன்னா ஒரு $100 வந்த உடனே காசு வாங்கி வீடியோவில் போட்டு பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லிட்டு ஆஃப் ஆகிட போகிறேன். வெறுப்பாயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணால் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா. இப்போ இது வீடியோ எடுத்து அது ஓகே பண்ணி திரும்ப யூடியூப் சேனலில் கொண்டாந்து அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நைட்டு 12 மணி வரைக்கும் செய்வேன். எங்கள் பேத்தி தூங்கின பின்னாடி. அதுக்கப்புறம் பகலில் வீடியோ எடுக்கிறத நைட்டு 12 மணி, ஒவ்வொரு நாளைக்கு 1 மணி ஆகிடும். டெய்லி நான் 6:30 மணிக்கு எழுந்திரிச்சு அதை யூடியூப் சேனலில் போட்டு அதை ஓகே பண்ணி விடுவேன். அது 1 ஹவர் ஆகும். இவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க. உப்பெல்லாம் போட்டு அரைச்சாச்சு. பார்க்கலாம். இப்படியே போயிட்டே வரக்கும் காலம். பார்க்கலாம். விடாமுயற்சி வெற்றிக்கு வழி. அதனால் விடாத முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 5 வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. எல்லாருமே யூடியூப் சேனல் பார்க்குறவங்க கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லாருமே லிங்க் இருக்குது. அந்தந்த யூடியூப்காரர்கள்லாம் அவங்கவுங்க லிங்க்கு அதில் ஏதோ ஷேர் பண்ணணும், ஏதோ பண்ணுறாங்க. சேர்ந்து யூடியூப்பில் அவங்க சேனலுக்கு நாம் சேரணும். அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியலைங்க. சமைக்கிறோம், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன். வெளியில் கூட எங்கேயும் போக மாட்டேன். கோயிலுக்கு போவேன், 2 வீலரில் போவேன், வந்துடுவேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. வெளியே டச்சே இல்லை. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க, வீடியோ நல்லா விங்கில் இருக்கிறவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் எனக்கு பண்ணுங்கள். என்னுடைய வீடியோலாம் பாருங்கள். ரொம்ப தரவாக பக்காவாக பண்ணிகிட்ருக்குறோம். அது இங்கே யாருமே யூடியூப்காரரே இல்லை என்னுடைய சர்க்கிளில் எங்கேயுமே. அது எப்படி பண்ணுறது, எப்படி அது குரூப்பில் போய் சேர்றது. நிறைய பேர் குரூப் வச்சுருக்காங்க. அந்த குரூப்பில் சேர்ந்தால் எல்லாருமே நல்லா நம்ம கஷ்டப்படுறதுக்கு வந்தால் போதும். இவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்னுமே $100 வரல எனக்கு. 3 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு ஓகே ஆகி இப்போ 8 மாதம் ஆயிடுச்சுங்க. 8-9 மாதம் ஆயிடுச்சு. இன்னுமே $100 வரல. இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டால் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வருது. அதனால் அந்த மாதிரி யாராவது எப்படி அது லிங்கில் போய் ஜாயின் பண்ணணும் என்ன, அந்த மாதிரி யாராவது என் சேனல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். கஷ்டப்படுறதுக்கு பலன் கொடுங்க. நிறைய இந்த யூடியூப் சேனல் பண்ணுறது கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. வின் பண்ணவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவங்க முன்னாடியெல்லாம் வின் பண்ணிடணும். நான் அதுக்காகவே முக்கால்வாசி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். விட்டுட்டா அவங்க சொன்னது சரியாயிடும் அப்படின்னு. இவ்வளோ வயசுக்கு எது செஞ்சாலும் ஒரு வெற்றியோடு தான் நிற்பணும். ஒளிய தோல்வி அடைஞ்சு நின்றதே கிடையாது. பார்க்கலாம். எல்லாம் போட்டு பிணைஞ்சு கூட பாருங்க. இப்போதான் வடை. இதுதான் எண்ணெய் இருக்காது பார்த்தீங்களா. உப்பு எல்லாமே போட்டு கலக்கிட்டேன். இப்படி ஆட்டி செய்யணும். மாவு நல்லா நெய்ஸாக ஆட்டியாச்சு. வாங்க கலந்து போடலாம். இப்போது வடை போடலாம். நல்லா கெட்டியாகவே இருக்கும் மாவு. நான் கையில் தட்ட மாட்டேங்குது. அப்படி ஒரு ரோஸ் போட்டு நிறைய வெங்காயம் போட்டிருக்கோம். நல்லாயிருக்கும். நிறைய வெங்காயம், கொத்தமல்லி தழை நல்லா போட்டு கருவேப்பிலெல்லாம் கட் பண்ணி போட்டு சூப்பராக ஒரு வடை. உளுத்த வடை வந்து இனிப்பு வடைக்கு தான் ஸ்லோவாக வச்சுக்கணும்.
கார வடை செஞ்சோம்னா கொஞ்சம் அனல் அதிகமாக தான் இருக்கணும். அப்போ தான் வடை வந்து நல்லா புசு புசுன்னு வரும். அப்படி புசு புசு புசுன்னு இருப்பாருங்க. எதுவுமே கிடையாது, சோடா மாவு எதுவுமே போட மாட்டேன் பாருங்க. இது ஆனால் இதுதான் ஒரு சீக்ரெட். என்னன்னா உளுத்தம்பருப்பு ஆட்டனா நல்லா நைஸாக வரைக்கும் ஆட்டிட்டு உப்பு கிரைண்டரில் போடக்கூடாது. மிக்சிலையோ நீங்கள் எதில் அரைச்சாலும் அதில் போட்டு அரைக்கக்கூடாது. வலிச்சுட்டு எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா பதமாக காயக்குள்ள அந்த உப்பு போட்டு கலக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு கலக்கணும். அந்த வீடியோவில் பேசிட்டு முக்கியமான ஐட்டத்தையே விட்டுட்டேன். சரி 4 வடை தான் போட்டுருக்கேன். மெயினாக வெங்காயம் பச்சை மிளகா போடலன்னா கூட சீரகம் 2 ஸ்பூன் போடுங்க. இதுக்கு வந்து வடைக்கு உளுத்த வடைக்கு வெங்காயம் பச்சை மிளகாயை விட சீரகம் மிளகு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி சீரக மிளகு தான் மெயின் இருக்குது. நாம் விருப்பப்பட்டு பச்சை மிளகா போட்டோம். இது வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் போடாது செஞ்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இன்னும் நல்லாயிருக்கும். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்ப வெங்காயம் போட்டு செஞ்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும் எல்லாருக்குமே. அது நல்லா ஒரு நல்லா இருக்கும் பாருங்க. எவ்வளோ நல்லா பாருங்க. நல்லா கொஞ்சம் கலரான பின்னாடி எடுக்கலாம். இது கொஞ்சம் வெள்ளையாக இருக்குள்ளேயும் எடுத்து சாப்பிடலாம், கொஞ்சம் கலராகவும் எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப விட்டிங்கன்னா இந்த வெங்காய தாளெல்லாம் தீண்டிடும். சூப்பராக இருக்குங்களா? அதே சொலையாக இருக்கு. நான் சமைக்கிறது எல்லாமே சூப்பராக நான் சொல்லக்கூடாது, சாப்பிட்றவங்க எல்லாமே சொல்லுவாங்க அவன் போடாதையே அப்படி பழன்னு. ஒரு அடைசல் போட்டுட்டா அப்போ கூட தண்ணி உள்ள பார்த்தீங்களா? இப்படி இருக்கணும் மாவு. இப்படி இருந்தாதான் எண்ணெயே இழுக்காது, நல்லா புசு புசு புசுன்னு அப்படியே சாஃப்டாக வரும். அது ஆட்டு பாருங்க, உடச்சி காமிக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி போட விடாது. தண்ணி இந்த கையிலையும் தொட்டு தட்டி போடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கிண்ணம் கமுத்தி பாலித்தீன் பேப்பர் அது மேலே கமுத்தி எண்ணெய் தொடவி அதில் அப்படியே போட்டு அப்படியே எடுத்து போடலாம். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். எனக்கு இதெல்லாம் பழக்கமாயிடுச்சு. 2 டம்ளர் காஃபி டம்ளரில், இந்த டம்ளரில் 2 டம்ளர் உளுத்தம்பருப்பு ஊற வச்சேன். அதை விட கம்மி, அதை விட சின்ன டம்ளரில் ஊற வச்சது இந்த டம்ளர்னு நினைக்கிறேன். 2 டம்ளருக்கு 30-40 வடை வந்துருக்கு. அப்படியே சொலையாக பாருங்க. இதே வடை சூடாக இருக்கு எல்லாம். ஒரு சின்ன எண்ணெய் கிடையாது. உள்ள எவ்வளோ சாஃப்டா இருக்கு பார்த்தீங்களா? என்ன சாஃப்டா இருக்கு. ஆவி பறக்குதா? ஒரு சின்ன எண்ணெய் கிடையாது பாருங்க. ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது. உள்ள சாஃப்டா எல்லாம் நல்லா வெந்து நல்லா பாருங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட கிடையாது. ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. உளுத்தம்பருப்பு 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க. கிரைண்டரில் போட்டால் ஃபஸ்ட்டு வெறும் கிரைண்டரில் லைட்டாக தண்ணி தெளித்து வெறும் கிரைண்டர் ஒரு செகண்ட் ஓட விட்டு அதுக்கப்புறம் கையில் உளுத்தம்பருப்பு தண்ணி வடிகட்டி போட்டு தண்ணியை தொட்டு 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 பக்கத்துலேயே இருந்து அப்படியே வளைச்சி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி தொட்டு தொட்டு அந்த நம்ம கை ஈர தண்ணியிலே அது நல்லா மாவு நெய்ஸாக ஆன பின்னாடி உப்பு போடக்கூடாது. நிறைய பேர் அந்த தப்பு பண்ணனால தான் மாவு தண்ணி விட்டுறது கொலன்னு ஆகிடுது. எண்ணெய் இழுத்துறது வடை வரமாட்டேங்குது. மாவு நல்லா ஆட்டி நல்லா கெட்டி ஆட்டி கொண்டாந்து எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கு என்னென்ன போடணுமோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்போ உப்பு போட்டு ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா மாவை கலக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கலக்கினீங்கன்னா மாவு தண்ணி விடாது, எண்ணெய் இழுக்காது. வடை நல்லா பாருங்க இந்த மாதிரி புசு புசுன்னு வரும். இதுதான் மெயின் ரீசனே உளுத்த வடைக்கு. நிறைய பேர் 99 பேர் இந்த மாதிரி செய்யறதில்ல. கிரைண்டரில் வலிக்கு புழு உப்பு போடுறாங்க. அது ஓட ஓட அது தண்ணி ஆகிடுது, எண்ணெய் இழுத்துருது. வடையும் இந்த மாதிரி வரதில்லை. எப்படி சொலையாக இருக்குது பாருங்க வடை. வாங்க சாமி கும்பிடலாம். சக்கரை பொங்கல் வடை.